மல்லிகை செடிகளின் அணிவகுப்பு வந்து மதுரை மல்லி, இது சாதா மல்லி, இது ராமர் மல்லி. மாடி தோட்டத்தில் தர்பூசணி வருமா என்னன்னு எனக்கு சத்தியமாக தெரியாது. முட்டைக்கோசு நல்லா முத்தி போயிருக்குது. ஒரு கிருமி பழம் வருது பாருங்க, ரவுண்டா அழகா ஷேப்பா சூப்பராக தான் கிருணி பழம் வேணும். அந்த தர்பூசணினா நல்லா இவ்வளோ பெருசு வேணும். ஆக்சுவலி இந்த கிருணி பழமும் தர்பூசணியும் வந்து திருன்னு முழிக்குது என் மாடி தோட்டத்தில். கொடி மாதிரி ஏற்றி விடுறோமா, நம்ம எங்கே போகிறோம் ஏதா ஆகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கே தெரிய மாட்டேங்குது. நான் கொடின்னு நான் என்ன பண்ணுவேன், இந்த கட் பண்ணி விட்டுருவேன். அப்புறம் நான் செடின்னு அது பூக்க ஆரம்பிச்சு. காராமணியை மறந்துடாதீங்க. இங்கே பாருங்க, நாற்றுகள் விட்டுருக்கோம், வளர்ச்சிங்க. என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. கீழே தானே படர்ந்து போறோம்னு ஒரு எண்ணம் வந்துச்சுன்னா மட காய் வச்சோம். நம்ம எங்க போறோம், எந்த எல்லையை நோக்கி பயணிக்கிறோம்னு தெரியாம என்ன பண்ணோம், இது கழிச்சமோர் தெளிச்சு மேல தெளிவாயிருக்கு பாருங்க. கொத்தவரை செடி. சாப்பாடு சாப்பிட்றோமோ இல்லையோ, மாடி தோட்டத்துல வந்து ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ராஜி கௌதமன். வெயில் எப்படி இருக்குன்னு முதல்ல நான் உங்ககிட்ட கேட்க விரும்புறேன். ஏன்னா மாடிக்கே நான் வந்து 5:30 மணிக்கு தான் வரேங்க. அப்பப்போ பெய்கிற கோடை மழை ஏதோ மனசுக்கு கொஞ்சம் இதமா இருக்கு. செடிகள்ல இருந்து கொஞ்சம் அறுவடை எடுக்க முடியுது. இப்போ கூட திரும்பவும் மழை வரதா சொல்லியிருக்காங்க. மாடியில வந்து வெயில் நல்லா அடிக்குது பார்த்தீங்களா, அதனால ஒருத்தவங்களை வச்சு நல்லா சுத்தமா பெருக்கி குப்பைகள் எல்லாம் கிளீன் பண்ணி எரிக்கிறதுக்காக வச்சிருக்கேன். இந்த வீடியோவில் நீங்கள் மாடி தோட்டத்தில் சம்மர் எப்படி பீக் சம்மரில் மாடி தோட்டத்தில் என்னென்ன செடிகள் இருக்குது சென்னை மாடி தோட்டத்தில் இருந்து பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மல்லிகை செடிகளின் அணிவகுப்பு டைட்டில் நல்லா இருக்கா? இந்த சீசன்ல வந்து மல்லிகை தான் நம்மளை ரொம்ப சந்தோஷப்படுத்துங்க. அதுவும் நம்ம கூட ரொம்ப நாளா டிராவல் பண்ற மல்லிகை செடிகள்லாம் மாடி தோட்டத்துல நிறையவே இருக்கும். கட் பண்ணி விட்டு ஏதாவது ஒரு உரங்கள் போட்டா போதும், அப்படியே பூத்து குலுங்கும். ஸோ ஏறி வரும் பார்த்தீங்களா அந்த என்ட்ரன்ஸ், அப்பவே வந்து நம்மளுக்கு அப்படியே வெண்மையா நிறைய மல்லிகை பூ முளைப்பு வந்து பூத்துருக்கணும் இல்லையா? அதனாலதான் இங்க பாருங்க, நித்திய மல்லி. இது வந்து ப்ரூன் பண்ணி விட்டு பூத்துச்சு. இங்கே காமிங்க, பூத்து முடிஞ்சிடுச்சு. இந்த பாருங்க, இதை கட் பண்ணி விட நேரம் இல்லாம இருக்கு. அதுல தேனி மொச்சிட்டு இருக்கு பாருங்க, இங்கேயோ பறந்து போகுது. ஸோ இந்த நித்திய மல்லி பக்கத்திலேயே மதுரை மல்லி, எப்படி ஒரு பூவே தரமா இருக்கு பாருங்க. இந்த மதுரை மல்லி பக்கத்திலேயே இது பாருங்க, ராமர் மல்லி. இது பாருங்க, இந்த பூ எப்படி இருக்கு, இது எப்படி இருக்கு பாருங்களா, டிஃப்ரென்ஸ் தெரியுதா? இது மாதிரி ஒல்லியா இருக்கு ராமர் மாதிரி. பூத்து இந்த ராமர் பானம்னா நிறைய இது இருக்கு பாருங்க. ஸோ ஒவ்வொரு மல்லிகை பூக்கும் ஒவ்வொரு அழகு உண்டு. அதென்ன நடுவுலயே மிளகா அப்படின்னா, மிளகாவை மாத்திட்டு மல்லிகை பூவை வைக்கணும், அதுக்கு நேரம் இல்லாம அது வந்து இருக்கு. இது பாருங்க, இது என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சாதா குண்டு மல்லி. என்ன பறிச்சு கீழே போறான்னு பார்க்காதீங்க, உருண்டு உழுவுது. இது பாருங்க, காம்பெல்லாம் எவ்வளோ நீட்டா பக்குவமா இருக்கு பார்த்தீங்களா கட்டுறதுக்கு. இது வந்து மதுரை மல்லி, இது சாதா மல்லி, இது ராமர் மல்லி. இது பக்கத்துல பாருங்க இருவாச்சி. அப்படியே ஓவராலாக காமிங்க, இது எப்படி செம்மையா பூத்துருக்கு பாருங்க, சூப்பரா இருக்கா? செம்ம. அப்படியே நைட்ல வரும்போது ஒன்னொன்னும் ஒவ்வொரு தினசா பூத்துருக்குமா, அப்படியே நாங்கள் கொண்டு போய் உருளிலெல்லாம் போடுவோம். இது முல்லைப்பூ. இந்த முல்லைப்பூ பொறுத்த வரைக்கும் இந்த க்ரோ பேக்லாம் கிழிஞ்சிச்சுங்க. இங்கே பாருங்க, தோட்டக்கலை துறையில கொடுத்தது, மாற்றி அழகான தொட்டியில் வச்சா ஒரே முல்லைப்பூவா இரவு நேரத்தில் பூத்திருக்கும். பார்க்க ரொம்பவும் வெண்மையாக அழகாக இருக்கும். இந்த கிழிஞ்சு போன க்ரோ பேக்லேயே எவ்வளோ முட்டுகள் பாருங்க, இன்னும் வேற வருது. புண்ணாக்கு கரைசல் நம்ம தொடர்ந்து கொடுத்தாலே போதுங்க, அதிக பூக்கள் வந்து பூக்கும். இது பாருங்க, மதுரை மல்லியும் ஒத்தமல்லி. இதில் ப்ரூஃப் காமிக்கிட்டா, இங்கே பாருங்க, இதை காமிங்க கையில் இருக்கிறது. இது ஒத்தமல்லி, இது நான் கட்டிங்ஸ் போட்டது. இது இங்கே பூத்துருக்கு பாருங்க, ஒத்தமல்லி. இதுல இருந்து நான் 2 நாளைக்கு ஒரு தடவை ஒவ்வொரு முழம் பூ எடுத்துக்கிட்டே இருக்கேன். ஃபுல்லா காமிங்க. இது பாருங்களேன், இதுதான் மதுரை மல்லி. எவ்வளோ பூக்கள் பாருங்க. ஐயோ, மல்லிகை பூவை காமிக்கிறதுக்கே எனக்கு நேரம் இருக்காது போல இருக்குது. அவ்வளோ மாடி தோட்டத்துல எனக்கு மல்லிகை பூச்செடி கீழே கொட்டுது. இது பாருங்க, கட்டிங்ஸ்ல போட்ட ஒத்தமல்லி தான். இது வந்து ரோஜா மல்லி, இப்பதான் கட் பண்ணி விட்டுருக்கோம். இது மலபார் ஸ்பினாச், தன்னால விதை விழுந்து அதுவே வளர்ந்து கிடக்குது. வீட்ஸை எடுப்போம். இந்த வீட்ஸை எடுத்து போடுறதுல தான் மாடி தோட்டம் முழுக்க எல்லா செடிகளும் காஞ்சிருது. அப்படியே மேலே பார்த்தா மதுரை மல்லியை கட்டிங்ஸ் போட்டோம் பார்த்தீங்களா, இங்க பாருங்க எவ்வளோ பாருங்க. இது பாருங்க, அப்படியே கொஞ்சம் பின்னாடி வாங்க. இங்க பாருங்க, பூத்து கட்டிங்ஸ் போட்ட செடி பிரம்மாண்டமா வளர்ந்துருச்சு.
பூவை காமிங்க. இந்த கட்டிங்ஸ் போட்ட மல்லிகை பூ கொஞ்சம் பறிக்க முடியாத சூழ்நிலை என்னால், அதனால அது செடியிலேயே இருக்கு. இதுவும் நம்ம கட்டிங்ஸ் போட்ட செடி தான். இதுவும் வந்து மதுரை மல்லிகை தாங்க. 2 செடி வந்து வச்சிருக்கோம். மதுரை மல்லிகை வந்து ஒரு 9ல இருந்து ஒரு 10 செடி கிட்ட கட்டிங்ஸ் போட்டது. கட்டிங்ஸ் இல்லை, ஒரு செடி 10 தான் வேர் விட்டுருச்சு. அதை பிரித்து 10 தொட்டியில் வச்சோம் நம்ம. ஸோ அந்த 10 தொட்டிகள்லையும் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக வளர்ந்து 1 மட்டும்தான் ஒழுங்காக வரலன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த மல்லிகை பூவை மோந்து பார்த்தா செம வாசனையாக இருக்குது. இது பாருங்களேன், புதிய முயற்சி. தர்பூசணி செடி. மாடி தோட்டத்தில் தர்பூசணி வருமா என்னன்னு எனக்கு சத்தியமாக தெரியாது. கிருணிப்பழம் 5, 6, 7 நம்ம அறுவடை எடுக்கிறோமே, தர்பூசணி வராதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆச்சரியம். இது ஒரு ரோஜா மல்லி செடி காஞ்சி போச்சு, அதுக்கு பதிலாக வேற வைக்கணும். இது பாருங்க, விதையிலிருந்து வளர்த்த கருவேப்பிள்ளை. இது வந்து கருவேப்பிள்ளை வளர்றதுக்கு ரொம்ப நாள் ஆகும்ல, அதனால பீர்க்கங்காய் விதை வச்சிருக்கேன். அங்கே காமிங்க. வெண்டைக்காவை குச்சி வச்சு ஸ்ட்ரெயிட்டாக கட்டணும். அப்போ வந்து நம்ம சிவப்பு வெண்டைக்காயா அறுவடை பண்ணலாம். பார்த்தீங்களா? தக்காளி, புதினா, முட்டைக்கோசு. இது தைப்பட்டத்தில் வச்சது, இப்போதான் மூத்திக்கிட்டு வருது. அதனால சித்திரை பட்டமே தொடங்க போகுது, பார்ப்போம். இதுவும் தக்காளி நாற்று. அப்படியே இங்கே வாங்க. இப்போ தக்காளி நாற்றுகள்லாம் வந்து சம்மர்ல வருமா என்னன்னு நம்மளுக்கு தெரியாதுங்க. எப்படி நான் சொல்றேன் அப்படின்னா, ஒரு மழை பெய்யுது பார்த்தீங்களா, இந்த மழையை நம்பி தான் நம்ம ஒரு சில செடிகள்லாம் வந்து வளர்க்குறோம். அதாவது தக்காளி நல்லா வளர்ந்து வரும். இதை காமிங்க. இந்த காய் பாருங்களேன் எவ்வளோ சின்னதாக இருக்கு. இந்த காய் 2 வாரமாக சின்னதாக தான் இருக்கு. இங்கே மொத்தம் 6, 7 செடிகள் இருக்கு தக்காளி. இது காமிங்க. இந்த இலை சுருட்டல் நோய், அதில் மாவு பூச்சி தக்காளி வந்து பிஞ்சு வந்து பூ பூத்து ஃப்ரெஷ்ஷாக வர பார்க்குது, ஆனால் வர முடியாமல் போகுது. இதில் பாருங்கள் ஒரு வாட்டர் மிலன், முட்டைக்கோசு நல்லா முத்தி போயிருக்குது. என்னது, சித்திரை பட்டம் தொடங்குதுல, இது அறுவடை பண்ணி நல்லா சாப்பிடலாம். வெண்டைக்காய். இது பாருங்க கத்திரிக்காய். என்ன கத்திரிக்காய்ன்னு தெரியல, ரொம்ப அப்படியே ஜம்முன்னு பெருசாக வருது. அந்த தக்காளி செடியை பற்றி நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இதுவும் நான் நாற்றுக்களை தான் வச்சுருக்கேன். கேட்டுங்க, நல்ல ஜம்முன்னு வருதான். ஆனால் மழையே இல்லை, மழையே சுத்தமாக கிடையாது. தொடர்ந்து 40, 42 டிகிரி செல்சியஸ் வெயிலில் நிற்க முடியல, சாட முடியல நம்ம இருக்கும் பார்த்தீங்களா. அந்த மாதிரி இருந்ததுன்னா தக்காளி செடிக்கு வந்து நோய் பயங்கரமாக வரும். சில செடிகள் இறந்தே போயிடும். எல்லாம் ஒரு லக்காக வைக்கிறது தான். அந்த மல்லிகைப்பூ கையிலே வச்சுட்டு இருக்கோம் பாருங்க. அதாவது நம்ம ஒரு மழையை நம்பி லக்குக்காக வளர்க்குறது தான். இதெல்லாம் கிருணிப்பழம் மேலே ஏறுது. இதில் ஒரு கிருணிப்பழம் வருது பாருங்க. மாடியை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து ரவுண்டாக அழகாக ஷேப்பாக சூப்பராக தான் கிருணிப்பழம் வேணும். தர்பூசணினா நல்லா இவ்வளோ பெருசு வேணும், அந்த மாதிரிலாம் நம்ம எதிர்பார்க்க முடியாதுங்க. இது ஒரு இயற்கை தோட்டம். இந்த முட்டைக்கோசு காமிங்கப்பா. ஃபார் எக்ஸாம்பிள் இது பாருங்க, அந்த முட்டைக்கோசு ரவுண்டாக இருக்குதா, இது பாருங்களேன், முட்டைக்கோசு மாதிரி முட்டை மாதிரி ஓவல் ஷேப்பில் இருக்குது. சில சமயம்லாம் அப்படிதான் நம்ம வந்து எதிர்பார்க்கறது மாடி தோட்டத்தில் நடக்காது. அதுவாக ஒரு ஷேப் வரும், அந்த ஷேப்பில் நம்ம அப்படியே சமைச்சு சாப்பிட்டுக்க வேண்டியதான். ஆனால் சுவை மட்டும் இந்த மாடி தோட்ட காய்கறிகளுக்கு நீங்கள் அடிமையாயிட்டீங்க அப்படின்னா அந்த மாடி தோட்ட காய்கறிகள் தான் பிடிக்கும். மற்றது எது சாப்பிட்டாலும் நம்மளுக்கு ஒத்து வராத மாதிரி இருக்கும். இதுலேருந்து ஏற்கனவே நான் ஒரு கிருணிப்பழம் அறுவடை பண்ணேன். இது ஒரு தொட்டிலேயே 5, 6 செடி இருக்குங்க. ஒன்று அறுவடை பண்ணால் இப்போ அதுலேயே தான் வருதா இல்லை வேற எதுலையாவது வருதான்னு எனக்கு தெரியல. கயிறு கட்டி விட்டுருக்கோம். ஆக்சுவலி இந்த கிருணிப்பழமும் தர்பூசணியும் வந்து திருன்னு முழிக்குது என் மாடி தோட்டத்தில். ஏன் அப்படின்னா அது வந்து தரையில் தானே படுறோம், ஃபுல்லாக தரையில் படர்ந்து போயிட்டே இருக்கும். நம்ம கொடி மாதிரி ஏற்றி விடுறோமா, நம்ம எங்கே போகிறோம் ஏதாகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கே தெரிய மாட்டேங்குது. நம்ம தரையில் தானே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் எப்படியோ காய்ச்சிடுதுன்னு வச்சுக்கோங்களேன். இது கூட பாருங்கள், கிருணிப்பழம் கொடி மாதிரி தான் ஏற்றி விட்டுருக்கேன்னா, ஸோ வந்து அதுக்கு புரிய மாட்டேங்குது என்ன நடக்குது நம்மளை சுற்றி அப்படிங்கிற மாதிரி. இது இங்கே காமிங்க. தக்காளி நாற்றுகள் வச்சுருக்கோம் அங்கேயும் அங்கே பக்கத்தில். இது ஒரு ரோஜா மல்லி, இது வந்து நித்திய மல்லி. பூக்கும் கொடி மாதிரி போய் மேலே ஏறுது பார்த்தீங்களா, அது வந்து பயங்கரமாக ஏற பார்க்குது. நான் கொடின்னு நான் என்ன பண்ணுவேன், கட் பண்ணிட்டுருவேன். அப்புறம் நான் செடின்னு அது பூக்க ஆரம்பிச்சிடும். இது பாருங்க, மிளகாலாம் ஏன் இவ்வளோ உயரம் வருது தெரியுங்களா, வெயில் இல்லை, இப்படி இறுக்கி செடி வச்சிருக்குமா, ஒன்று முந்திக்கிட்டு மேலே வர பார்க்குது. எனக்கு வெயில் வேணும்னு. இது பாருங்க, கைப்பிடி சிவரில் மிளகா தான், இது மிளகா தான். இங்கே பாருங்க, இதுல இருந்து நான் அறுவடை எடுத்தேன். அங்கே பாருங்க பின்னாடி காய்ச்சி தொங்குது. ஸோ சூப்பர் இல்லை? காராமணியை மறந்துடாதீங்க. இங்கே பாருங்க, நாற்றுகள் விட்டுருக்கோம். இதை காட்டுங்க, தொட்டியில் விதை போட்டு நாற்றுகள் விட்டுருக்கோம். அதே மாதிரி இந்த அவரைக்கால்லாம் பாருங்களேன், பூ கொட்டிடுச்சு பாருங்க, சூப்பர். இதை தான் நான் எதிர்பார்த்தேன்.
அவரைக்காய் பொறுத்த வரைக்கும் ஒரு மழை அடித்தா காய் எடுக்கலாம். முந்தானத்தை ஏதோ தான் ஒரு அறுவடை போட்டிருப்பேன். ஆனால் மழையும் அடிக்குது. அதே சமயத்தில் ஏப்ரல் மாதம் பாதி வந்து சித்திரை பட்டம் தொடங்கிடுச்சுன்னா சென்னை மாடி தோட்டம் வரைக்கும் பொறுத்த வரைக்கும் இந்த செடி அவரை வந்து அறுவடை பண்ண முடியாது. இப்போது இதை நான் வச்சு கொஞ்சம் அந்த மாதிரி இந்த அவரைக்காய் வந்து சீசன் முடியுது செடி அவரை. இதோட வந்து செப்டம்பர் வாரம் நம்ம விதை வைக்கலாம். செப்டம்பர் வரப்போகிற செப்டம்பர் இருக்கு பார்த்தீங்களா, அப்போ திருப்பி ஏப்ரல் வரைக்கும் வந்து அந்த செடி அவரை சென்னை மாடி தோட்டத்தில் நல்லா காய்க்கும். கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் மாறிட்டே வருது. இந்த மாறுபட்ட பருவநிலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி தான் செடிகள் வளர்க்க முடியும். ஆனால் நம்ம வந்து வச்சுட்டோம். இந்த பாருங்க அவரைக்காவா வளர்ந்து அங்கங்கே தொங்குது. இது பாருங்க, இது என்ன முட்டைக்கோசா இல்லை என்ன கோசுன்னு நம்மளுக்கு வந்து தெரியல. இது ரொம்ப வித்தியாசமா இருக்குது. நம்ம விடுங்கிறது தான் சரி. இங்கே ஆல்ரெடி நிறைய போட்டு வச்சுருக்கோங்களா, அது கூட வந்து போட்டுருவோம். முட்டைக்கோசெல்லாம் ஒரு மாதிரி உருண்டையா ஓரளவுக்கு சீக்கிரம் ஃபார்ம் ஆகணும். இப்போ ஏற்கனவே காமிச்சு பார்த்தீங்களா, அது கூட தானே இதையும் வச்சிருப்பேன். இதால எந்த பிரயோஜனமும் இல்லை. அதனால வந்துட்டு நான் அதை பிடிங்கிட்டேன். இது பீர்க்கங்காய் விதை வைத்து அது முளைச்சிருக்குது. இது ஒரு முட்டைக்கோசு, இது ஃபார்ம் ஆகி வந்துட்டு இருக்கு. இதுக்கு நம்ம உரம் போடலாம். என்ன இவ்வளோ முட்டைக்கோசு வளர்க்குறீங்கன்னா, இது ஒரே தலைவலியாக போச்சுங்க எனக்கு. இந்த சில சமயம் வாங்குற விதை எல்லாமே முளைக்குது, சில சமயம் வாங்குற விதை முளைக்கவே மாட்டேங்குது. சரி எல்லாத்தையும் போட்டு விடுவோன்னு பார்த்தா இந்த சென்னை மாடி தோட்டத்தில் முட்டைக்கோசு கேரட் கூட வருதுங்க. காலிஃப்ளவர் சுத்தமாக வரது கிடையாது. நான் நெக்ஸ்ட் இயர்லாம் ட்ரை பண்ணவே போகிறது கிடையாது. அதே மாதிரி இந்த ஏதாவது ஒரு மழையில் நல்ல நம்மளுக்கு வளர்ச்சி இருக்குன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, இந்த கருவேப்பிள்ளை பாருங்களேன், செம்ம வளர்ச்சிங்க. என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரில. இது கூட இன்னொன்று இருக்குது பாருங்க, சூப்பர் வளர்ச்சி. அதே மாதிரி இது பாருங்க, பழைய செடி அப்படியே தலைஞ்சு நிற்கிது. என்ன சொல்கிறதுன்னே தெரில. இங்கே பாருங்க, தோ தலைஞ்சு நிற்குதா, செம்மையாக வந்து நிற்கிது. அதனால வந்துட்டு இந்த திடீர் மழை வந்து பல லாபம், திடீர் மழை பல நஷ்டம். இந்த கத்திரிக்காய் பாருங்க, 3 செடி இருக்குது ஒரு பக்கெட்டில். 2 விட்டுடலாம், 1 மட்டும் நம்ம எடுத்துடலாம். இந்த கத்திரிக்காய் ரகங்கள்லாம் வந்து எனக்கு தெரியாதுங்க. நான் பல சந்தைகளுக்கு போவேன், பல இடத்துல வந்து வாங்குவேன். அதனால வந்து எனக்கு அது தெரியாது. இந்த கொடிகள்லாம் குழம்பி போகுதுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, இதுதான் இந்த ஏதோ ஒரு வாட்டர் மிலன் ஏற்றி விட்டுருக்கோம் பாருங்க. இந்த கொடிகள் குழம்பி போகும்போது என்ன நடக்கும்னா, காய் கிடைக்காது நம்மளுக்கு. நம்ம கீழே தானே படர்ந்து போகிறோன்னு ஒரு எண்ணம் வந்துருச்சுன்னா மடமடன்னு காய் வச்சிடும். நம்ம எங்கே போகிறோம், எந்த எல்லையை நோக்கி பயணிக்கிறோன்னு தெரியாமல் என்ன பண்ணோம், இது காயை வந்து வைக்க மாட்டேங்குது. இது பாருங்க, இலை சுருட்டல் பயங்கரமாக ஆயிருக்கா. அதுக்கப்புறம் புளிச்ச மோர் தெளிச்சு மேலே தெளிவாயிருக்கு பாருங்க. கொத்தரங்காவை தான் சொல்கிறேன், நல்ல தரமான கொத்தரங்காயா. இதுக்கு நடுவில் ஒரு கனகாம்பரம் வேற. நன்மை செய்யும் தேனீக்களா வாங்க வாங்கன்னு இந்த கனகாம்பரம் வச்சு கூப்பிடுறோம். அதே மாதிரி இங்கே ஒரு கிருணி பழம் தொங்குது பாருங்க, 2 வாரமாக தொங்குது, இன்னும் பழுக்கவில்லை. பழுத்தாதான் இந்த ஒரு தொட்டி வந்து எனக்கு கிடைக்கும். இந்த ஒரு தொட்டியில் ஒரு செடி காஞ்சு போச்சு, ஆனால் அது வெயில்ல இருந்தா பழுக்குது. இதுவும் செடி காஞ்சு போச்சு, ஆனால் வெயில்ல இருந்தா பழுக்குது. அதுக்காக வந்து வச்சிருக்கிறோம். நிறைய கிருணி பழம் அறுவடை பண்ணணும்னு எனக்கு ஆசை. இதோ பாருங்க, இந்த ஒன்று வந்து பசங்களுக்கு ஸ்கூலுக்கு நான் வச்சு கொடுக்குறேங்க. காலையில் ஸ்நாக்ஸ் வந்து கிருணி பழம், மத்தியானம் சாப்பாடு வந்து வீட்டிலேயே உரைக்கி விட்டுன தயிர். முட்டைக்கோஸ், இது வந்து வெள்ளரிக்காய் போட்டிருக்கோம். 1 2 இப்போதான் முளைக்குது, பார்ப்போம். இது நம்மளோட 7 டே ரோஸ்லாம் டல் ஆயிடுச்சு பாருங்க. இது பாருங்க, இது காட்டுங்க. ரோசஸ் பொறுத்த வரைக்கும் டெய்லி நைட்டு நான் என் பையன் கூட வந்து டிஸ்கஸ் பண்ணுவேன். தம்பி, இந்த மாதிரி ரோசஸ்க்கு நம்ம நிறைய உரம் போடுறோம், நிழல்ல இது மாதிரி வச்சிருக்கிறோம், என்ன வச்சாலுமே பயன் இல்லை. ஏன்னா வந்து 37 டிகிரி 38 டிகிரிக்கெல்லாம் ரோசஸ் வந்து ரியாக்ட் பண்ண மாட்டேங்குது, என்ன செய்யறதுன்னு தெரியல, இலையெல்லாம் வாடி போகுது அப்படின்னு அப்பப்போ சொல்லிட்டே இருப்பேன். இந்த மலபார் கீரை வந்து இதுலேயும் வளர்ந்துருக்கு. இது கூட வேற ஏதோ ஒரு செடி வருது. இது ஏதாவது என்ன செடின்னு தெரியல. வெள்ளரிக்காவா இருக்க வாய்ப்பு இருக்கு. இங்கே வந்து முள்ளங்கி, நிறைய முள்ளங்கிகள் இருக்கு. அகைன் இது வந்து வாட்டர் மெலன் தான். அதை நான் அப்படியே படர விட்டுருக்கேன். நிறைய வெண்டைக்காய் நாற்றுகள் போட்டு வச்சிருக்கோம். இந்த ரோசஸ் பாருங்க, ஏதோ தலையிறேன் தலைய மாட்டேன் அப்படின்னு இருக்கு. இது பாருங்க, இதுக்கெல்லாம் ஏதாவது அடியில பிரச்சனையா இருக்குமா என்னன்னு தெரியல. அதே மாதிரி இது பாருங்களேன், இது பாருங்க தம்பி, இதை காமிப்பா. தர்பூசணி, ஒரு சிஸ்டர் ஜெயா ஸ்ரீதர், அவங்க வந்து நிறைய விதை எடுத்திருக்கேன், உங்களுக்கு அனுப்புறேன், நீங்க அதை வளருங்க அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப எதிர்பார்ப்போட நான் வெயிட் பண்றேன் அந்த விதையை அவங்க அனுப்புவாங்கன்னு. இந்த மாதிரி நான் சுத்தி விடுறேன். எல்லாத்தையும் வந்து மாடி தோட்டத்துல நிலத்துல படர விடுற மாதிரி படரம் வைக்க முடியாதுங்க, அது ரொம்ப கஷ்டம். ஏன்னா வந்து நம்ம பலவிதமான செடிகள் வளர்ப்போம். இப்போ ரோஸ்ல ஏறும், மல்லிகைப்பூ மேலே ஏறும், கொத்தரங்காய் மேலே ஏறும், தக்காளி வந்துட்டு இருக்கு செடி காய்ச்சி.
தக்காளி மேலே ஏறிடும், அதுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அதனால நம்ம ஒரு சிலதெல்லாம் வந்து கட்டி தான் வைக்கணும் அந்த மாதிரி. ஸோ இது பாருங்க தக்காளி தான் சக்கரை சோம்பு பாருங்க, அது நல்லா தள்ளி வைக்கணும் சூப்பராக, அப்போதான் தெரியும். இது பாருங்க ரோஸ்ல போய் முட்டிட்டு இருக்கு. இதுல எத்தனை செடி இருக்குன்னே தெரியல. இதுல ஒரு மிளகா வேற இருக்கு, ஒரே மிளகா, தக்காளி, வெண்டைக்காய், அதுல ஒரு கிருணிப்பழ செடி வேற. ரோசஸ் வந்து பக்கத்துல 2 பக்கமும் காஞ்சி போய் குச்சி மாதிரி நிக்குது. அதை என்ன பண்றதுன்னு தெரியல. பிடுங்கி தான் போடணுமா, அதுல வேற ஏதாவது அறுவடை நம்ம எடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். அந்த தக்காளிகளை வந்து நம்ம பார்த்தோமா, இந்த ரோசஸோட நிலைமையும் நான் வந்து சொன்னேன். ரோசஸ்லாம் நிழல்ல தான் வச்சிருக்கோம் இங்க பாருங்க. ஆனா அதோட நிலைமை வந்து சரியில்லாம இருக்கு. ரொம்ப மெனக்கெட்டா காப்பாத்தலாம்னு நினைக்கிறேன். இங்கேயும் தக்காளி செடி, இதுவும் தக்காளி தான். இது வந்து நித்திய மல்லி, இது தண்ணி இல்லாம இப்படி இருக்கு. இது நிறைய ரூட் விட்டுருச்சுங்க, தண்ணி ஊத்துனா வெளியவே வருது. இதெல்லாம் செவ்வந்தி பூ, இது பாருங்க. அது என்னன்னு தெரியல, ஏப்ரல்லையும் புதுசு புதுசா மொட்டு வருது. இது ஒரு ரகமா என்னன்னு தெரியல. ஏப்ரல்ல செவ்வந்திலாம் காய்க்காதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி சொரக்காலாம் தலையுது பாருங்க. திரும்பவும் ஒரு மழை, குட்டி மழை, அதுல சொரக்காய் தலையுது. இதுல வந்து கிருணிப்பழம், முள்ளங்கி, அதுக்கப்புறமா வந்து பீட்ரூட் இருக்கு. இதுலயும் கிருணிப்பழம் தான் இருக்கு. அப்படியே போது பாருங்க, மேல வரைக்கும் போகுது. ஏன் கிருணிப்பழம் உங்களுக்கு அவ்வளோ பிடிச்சிச்சானா, நான் வந்து உங்களுக்கு தான் சொல்ல விரும்புகிறேன். இந்த வெண்டைக்காவை காமிச்சிருங்க, நிறைய வெண்டைக்காய் இருக்கு பாருங்க. ஒரே தொட்டியில் 6 வெண்டைக்காய் செடி, அதுக்கு பக்கத்தில் தக்காளி, அதுக்கு பக்கத்தில் முள்ளங்கி, சேப்பங்கிழங்கு. அப்படியே வாங்க. என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, நம்மளுக்கு மாடியில் நிறையா செடிகள் வைக்க இடம் இருக்கு, தொட்டிகள் நிறையா மண் இருக்குன்னா கிருணி பழத்தை போட்டு விடுவோம், தர்பூசணியை போட்டு விடுவோம். உரத்தை போட்டு விட்டா அது ஒரு பக்கம் வந்துட்டு கிடக்க போகுது. அது எதுக்கு நம்ம போய் கடையில் வாங்கிக்கிட்டு. அப்படிதான் நான் கிருணி பழம் அறுவடை பண்றேன். உங்களுக்கே தெரியும், சம்மர் ஸ்னோவோட சோகமான நிலைமை இதுதான். குச்சி மட்டும் நிற்கிது. அதே மாதிரி இது ஒரு தக்காளி செடி இருக்கு பார்த்தீங்களா, இங்கே பாருங்க. இதனால பிரயோஜனமே இல்லை. இதை வந்து நம்ம பிடுங்கி தான் கிடாசணும். ஏன்னா 20 செடிகள் தக்காளிகள் நம்ம வளர்க்குறோம் அப்படின்னா அதில் வந்துட்டு ஒரு 1-2 மக்கர் தான் பண்ணோம். இதுல இருந்து வாட்டர் மில்லன் பாருங்க, நல்லா செழிப்பா 2 செடி இருக்கு. இது பாருங்க, இதை காட்டுங்க. இதுல எல்லாம் பூது பாருங்க, அப்படியே கீழெல்லாம் பரவிக்கிட்டு போய்கிட்டு இங்கிருந்து வருது பாருங்க. இதெல்லாம் தர்பூசணி தான். அங்க போய் அங்க நிக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி போகுது. அது நிறைய தர்பூசணி வச்சிருக்கேன். ஒரு எதிர்பார்ப்பு தான், தோல்வியில முடிஞ்சா என்னன்னு தெரியல. இது ஒரு நாட்டு கொத்தவரங்கான்னு ஒரு தோழி சொன்னாங்க. இந்த பாருங்க, 7-8 கிளைகள் இருந்தது. 7-8 கிளைகளிலும் காய் இருந்தது. நான் ஒரு கிளையை மட்டும் விட்டுட்டு மற்றதெல்லாம் வெட்டிட்டேன். அவங்க கேட்டதுக்கு சொன்னாங்க, இது வந்து நாட்டு கொத்தவரங்கா, குட்டை குட்டையாக தான் காய்க்கும். இந்த பாருங்க, இந்த இதில் இன்னும் 2 கிளை இருக்கா, 1 2. இது வந்து மெயின் செடி. நான் அதை வெட்டாமல் விட்டுருக்கலாம் போல இருக்கு. நான் இது வரைக்கும் எனக்கு அனுபவம்லாம் இல்லை நாட்டு கொத்தவரங்காய் செடிலாம் வளர்த்து. அது மேபி கிடைச்சிருக்கும் போல இருக்கு. நான் விட்டுட்டேன், தெரியாதனமாக வந்து வெட்டிட்டேன். ஆனால் இதில் கொத்தவரங்காய் வருது, நாட் பேட், நம்ம அறுவடை பண்ணலாம். இந்த தக்காளி காட்டுங்க, செழிப்பாக இருக்கு பாருங்க, அப்படியே மேலே வரைக்கும் போகுது. செடி தான் வளருதே ஒழிஞ்சு தக்காளிகள் வரவில்லை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லாம் ஒரு கோடை மழைக்காக காத்திருக்கு. செடி பாட்டுக்கு மலமளமளன்னு வந்துக்கிட்டே இருக்கு. ஆனால் வெண்டைக்காவோட வளர்ச்சி பாருங்க, ஒரு இலையே என் கை சைஸுக்கு இருக்கு. எவ்வளோ செழிப்பு பாருங்க, செம்ம செழிப்பாக இருக்கு இந்த வெண்டைக்காய் செடி. அதையும் அதுலேயும் ஒரு கிருணிப்பழம் போய்கிட்டு தான் இருக்கு. செவந்தம்பட்டி கத்திரிலாம் காய்ச்சி முடிஞ்சிச்சு, கடகடன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன் உங்களுக்கு. இது வந்து யாழ்ப்பாணம் முருங்கை. இங்கே ஒரு ரோஸ் செடி இருக்கு பாருங்களேன். இது வந்து நிழல்ல இருக்கு, அதனால ஓரளவுக்கு பரவாயில்ல. அதுக்கு பக்கத்தில் ஒரு சாண்டல் கலர் செடி இருக்கு, அதுவும் நிழல்ல தான் இருக்கு. அதனால அதோட வளர்ச்சியும் ஓரளவுக்கு பரவாயில்ல. அப்படியே இந்த பக்கம் காமிச்சா ஒரே தொட்டியில் 3 6 7 கொத்தவரை செடி. இதுக்கு முன்னாடி 10-15 இருந்ததுங்க. 15 கொத்தவரை செடியையும் நான் வந்து விதை போட்டேன். சரியா வளராதுன்னு நினச்சி அப்படியே விதையை தூவி விட்டு போயிட்டேன். பார்த்தா வந்து மலமளமளன்னு ஒரு மழையில் அப்படியே மேலே ஓடியாந்துச்சு. கொத்தவரை செடி பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த தொட்டியில் வளர்க்குறோமோ அதில் தான் வளர்க்கணும். அதே மாதிரி மாற்றி வைக்கணும்னு நினச்சா ஒரு சின்ன கப்பில் வச்சு சாப்ளிங்ஸாக மாற்றி வச்சிடணும். இப்படி நாற்றுகளை பிடுங்குவோம் பார்த்தீங்களா, இப்படி இந்த மாதிரி பிடுங்கி எடுத்து வச்சா வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை மாதிரி தான் வராது. அதே மாதிரி இது பாருங்க, இதில் கொத்தரங்காய் வருது காவிங்க, சூப்பராக நல்லா அழகான கொத்தவரை. பச்சை கொத்தரங்காய் யாருக்கு பிடிக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இதுலேயும் வருது பாருங்க. நம்மளுக்கெல்லாம் வேலையே இதுதாங்க, சாப்பாடு சாப்பிட்றோமோ இல்லையோ மாடி தோட்டத்தில் வந்து காய்கள் அறுவடை பண்ணுறது, பழங்கள் விதவிதமாக அறுவடை பண்ணுறது தான் வேலை. இங்கே ஒரு கத்திரிக்காய் செடி இருக்குது. காய் வந்து அவசியம். எங்கிட்ட என்னென்ன விதவிதமான கத்திரிக்காய் இருக்குன்னு ஒரு ஷார்ட்ஸ் போடுறேன்.
சம்மருக்கு மாடி தோட்டத்துல நம்ம விதவிதமான செடிகளை சுத்தி பார்த்திருப்போம். இதெல்லாம் உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்ததுன்னு சொல்லுங்க. சம்மர்னு மாடி தோட்டத்தை அப்படியே போட்டுறாதீங்க. நம்மளோட ஃப்ரெண்டு தான் நம்ம மாடி தோட்டம். அதை நம்ம எப்போதும் நல்ல வகையில் பயன்படுத்தலாம், நல்ல அறுவடை எடுக்கலாம். நீங்களும் பல வித்தியாசமான பதிவுகள் பார்க்க மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல்ல போடுங்க. நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும்.